அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அப்படி மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அகலும். மனசில் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள், மனசில் ஏதாவது ஒரு குறைகள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிங்க நம்மளால் வேலை பார்க்க முடியும்? அப்போது என்ன பண்ணணும்னா, பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. ஒரு தாமரை பூ வாங்கி வைங்க. 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. அந்த மகாலட்சுமி சன்னதி வந்து 10 முறை வந்து சுற்றி வாங்க. சரிங்க? இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக சூட்சமான விஷயம் தான். 10 முறை சுற்றி வாங்க. 10 டைம் சுற்றி வரப்பமே வந்து உங்களுடைய மனக்குறைகளை சொல்லிக்கிட்டே வந்து சுற்றி வாங்க. எல்லாமே தீர்வடையணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எல்லாமே தீரும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் லாபங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் 11, 13, 14, 16 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வந்து நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும் சரி தான் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக உங்களுடைய பர்சனல் சம்பந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே தீருங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸில் எந்த பக்கம் நம்ம போகலாம்? ஒரு கூட்டு தொழிலில் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, இல்லை நம்ம தனியாகவே ரன் பண்ணிட்டு போகலாமா, இப்படி பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான ஏதாவது ஒரு மனசில் ஒரு குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த குறைகள் எல்லாமே தீரணும்னா சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போய் வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சிவபெருமான் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. 9 டைம் வந்து நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட வேலையில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸை பார்க்கலாம். இந்த வாரத்தில் 10, 12, 14, 15 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த நாட்களில் பண்ணுற நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் சரிதாங்க, எல்லாத்துலேயுமே இந்த வாரம் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இருந்தாலுமே அந்த வெற்றி வாய்ப்புகளுக்கு தேடி எப்படி நம்ம போகிறது அப்படின்ட்டு பெரிய லெவலில் குழப்பமாக இருக்குது. அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிலுக்கு போங்க. புற்று அம்மன் கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போங்க. அந்த புற்று மேலே வந்து மஞ்சளையும் குங்குமத்தையும் வந்து தெளித்து விட்டுருங்க. விட்டுட்டு 2 விளக்குகள் ஏற்றுங்க. அந்த புற்றை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 18 முறை சுற்றி வாங்க. சரிங்களா? சுற்றி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்துடும். மனசில் பார்த்தீங்கன்னா புது தெம்பு, தைரியம் எல்லாமே வரும். தொழிலில் எப்படி முன்னேற்றங்கள் பார்க்கலாம், தொழில் எப்படி லாபத்தை பார்க்கலாங்கிற வழிகள் எல்லாமே உங்களுக்கு அம்மன் அருள்வாள். இந்த வாரத்தில் 11, 13, 15, 16 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.